செகண்ட் ஹேண்டில் போட்டதுனால அதை கழட்ட வேண்டியது. ஏன்னா சைடில் வந்து உரசம். ஸோ அதை கட் பண்ணி நம்ம திரும்ப அகைன் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவரை தான் இன்றைக்கி நம்ம ரீஅசெம்பிள் பண்ண போகிறோம். சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை போக போக ரெடிவே பண்ணிடலாம். வண்டி சும்மா ஃபேரிங்லாம் போட்டு செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னோட முதல் vlog. ஸோ அந்த முதல் ஆட்டோமொபைல் vlogல இன்னைக்கு எங்கே போகிறேன்னா 390 வந்து என்ன வண்டி அடைக்குது. ஆக்சுவலாக அந்த சேனல் ஆரம்பித்த ஒன் ஆஃப் த மெயின் வீடியோ என்னென்னா, என்னோட 390 ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராஷில் மாட்டி கொஞ்ச நாளாக வீட்லேயே நின்றுட்டு இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு மறுபடியும் ரீஅசெம்பிள் பண்ண போகிறேன். அதுக்காக தான் என் வீடை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸு, ஃபேரிங்ஸு எல்லாமே ஆக்சுவலாக போயிடுச்சு. ஸோ மிச்சம் மீதியை வச்சு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், கொஞ்சம் ட்ரெண்டியாக போயிட்டுருக்க ஆக்சசரிஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம 390 பேபியை, இன்றைக்கி நம்ம 390 ரீஅசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஏன்னா நம்ம 390 வச்சு தான் நம்ம vlog சேனலே மூவ் ஆக போகுது. அதனால் அவனை ஃபஸ்ட் ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு யூஸ்ஃபுல்லான கார் டிப்: வண்டி கார் ஓட்டும் போது கியர் நாபில் கை வைக்கக்கூடாது. அது கியர் ஷாஃப்ட்டையும் கியர் பாக்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால் உங்களுக்கு கியர் செலக்டர் வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கியர் லிவர்லேருந்து கியர் ஷாஃப்ட்னு ஒன்று போயிட்டு அது இன்ஜின் கிட்ட தான் வந்து கியர் பாக்ஸில் போய் கனெக்ட் ஆகி எல்லா ஒரு மெக்கானிசமையும் பார்க்கும். ஸோ இங்கே கை வைக்கிறதுனால அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் தாராளமாக அதில் கை வச்சு ரெஸ்ட் பண்ணியே ஓட்டலாம். அங்கே கை வச்சாதான் ஏதாவது பிரச்சனையாகும். கியர் மேலே கை வைக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் சரி, நீங்கள் கியர் லிவரில் கையை வச்சு ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் தட்ஸ் த 390. ஸோ இவரை தான் இன்றைக்கி நம்ம ரீஅசெம்பிள் பண்ண போகிறோம். எவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டேங்க் ஸ்டிக்கரு, ஆக்சுவலாக பிரேக் லிவர் எல்லாம் மாட்டி வச்சுருந்தேன். ஒன்றுமே இல்லாமல் எலும்பாக நிற்கிது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் போட்டு ஆக்சுவலாக கிளிக் ஆச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பீட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் பீட்லேயே ஸ்டார்ட் ஆகிருன்ற நம்பிக்கையோட ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மட்டும் டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போய் நம்மளோட vlog ஸ்டார்ட் பண்ணுவோம்.
பெட்ரோல் இல்லை, ஓரளவு தான் இருக்குது. எப்போ வேணாலும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ காய்ஸ், வண்டி வந்து தரமாக ஓடுது. ஸோ நம்ம நம்பி நம்ம இதை ரீமோட் பண்ணலாம், ரீஅசம்பிளி பண்ணலாம். போனாலும் போயிருப்பானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வாங்கின புதுசில் இருந்த பிக்கப்பு அப்படியே இருக்கு. பட் அங்கங்கே கடக்க முடியாத சவுண்டு இருக்கு. ஆனால் பிக்கப்பில் எந்த லேகுமே கிடையாது. சும்மா தரமாக எடுக்கிறான். பிளாக் டவுன் வியூவர்ஸ், உங்களுக்காக நம்ம சேனலில் ஒரு 390 பேபி. ஸோ நம்ம இவனை வச்சு தான் சேனல், ஸோ நம்ம இவனை வச்சு தான் இந்த vlog-ஏ வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இவன் சூப்பராக இருப்பான். ரெடியா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்துடும். ஸோ பிளாக் டவுன் வியூவர்ஸ், நம்ம நினச்ச மாதிரியே வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு நட்டு லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வைப்ரேஷன் சவுண்டு அதிகமாகவே வருது. அதை நம்ம என்னென்னு ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ இப்படி இருந்த வண்டி இப்படி மாறின மாதிரி ஒரு வழியாக நம்மளோட 390 வந்து நம்ம ரெடி பண்ணி ரீஅசம்பிள் பண்ணி ஃபுல் பாடி கிட்டோட வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸும் நிறைய vlogs பார்க்கறதுக்கு பிளாக் டவுன் வியூவர்ஸ் ஸ்டே டியூன்ட்.